20,000 ரூபாய் இருக்கு மாமா, நீங்க எடுத்துட்டு போங்க. அதிகமா இருந்தா வெட்டியா செலவாகும். அப்புறம் வெறும் கையோட வந்து நிப்பீங்க. இனிமே நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம குழந்தையோட எதிர்காலம், இது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வயசானவங்க நிக்கிறாங்க, நீ மலை மாதிரி உட்கார்ந்துட்டு வர. எந்திரிமா, எந்திரி. நீங்க தள்ளுங்க. நீங்க போய் உட்காருங்க பாட்டி. மனசாட்சியே இல்ல யாருக்கும். போங்க பாட்டி, போய் உட்காருங்க. இப்ப உட்காருங்க. ஏம்மா, ஒண்ணு அவர் எந்திரிக்க சொல்லி உட்கார வச்சிருக்கணும், இல்ல நீ எந்திரிச்சு இடம் கொடுத்திருக்கணும். என்னையம்மா எந்திரிக்க சொன்ன? இப்போ உனக்கு உட்கார இடம் வேணும், அவ்வளவுதானே? இங்க உட்கார், உட்கார். வந்துட்டா பெருசா. உட்கார்ந்தாலும் பேச ஆரம்பிச்சிருக்கியா? என்ன சும்மா பேசிட்டு தெரியும். என்ன என்ன இழுக்க வேண்டியிருக்கு உனக்கு? இழுச்சு இழுச்சு பேசிட்டு வர. தம்பிய பார்த்தா அப்படி தெரியலமா, நல்ல பிள்ளையாதான் தெரியும். சொல்லுங்க பாட்டி. நான் தானே உங்களுக்கு இடம் கொடுத்தேன், நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லம்மா, பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? லட்டு மாதிரி இருக்கிற பொண்ணை விட்டுப்புட்டு அடுத்த பொண்ணு கிட்ட பேசினா கோவம் வராது. நல்லா கேளுங்க, முறைக்கிற முறை கேளுங்க. அம்மா அம்மா இரு இரு, வீட்டுல போய் பேசிக்க, பேசாம இரு. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. சரிமா சரிமா, விடுமா. வள்ளியம்மா, சீக்கிரம் வாமா, வா. இல்லங்க, வா வா, வந்து பாரு, வா. என்னங்க அங்க பாரு வெற்றிய. ஏ வெற்றி, என்னடா யாருடா காரு? 8 மணி நேரத்துக்கு இது என்னோட காரு. என்னம்மா இது, வெள்ளையும் சொல்லிமா நிக்கிறான்? என்னடா ஸ்கூலுக்கு போறியா? அண்ணா, கால் டாக்ஸி ஓட்டுனா இந்த ட்ரெஸ் போட்டு தானே ஆகணும். கால் டாக்ஸியா? அப்படின்னா என்ன? அம்மா, கால் டாக்ஸிங்கிறது வாடகைக்கு கார் ஓட்டுறது. டிரைவர் வேலை செய்யறேன். என்னடா சொல்ற? டிரைவர் வேலையா? ஏமா அப்படி ஷாக் ஆகுற? இதுவும் ஒரு வேலை தானே. என்னடா, நாம சொந்தமா கார் வச்சிருந்துட்டு இப்ப டிரைவர் வேலைக்கு போறேன்னா என்னடா அர்த்தம்? சொந்தமா வீடு வச்சுக்கிட்டு இப்ப வாடகை வீட்டுல இருக்கோமே, இதுக்கு என்னமா அர்த்தம்? கடைசியா என் புள்ளைய வாடகைக்கு வண்டி ஓட்டுற டிரைவர் ஆக்கிட்டேன்னு. அப்பா, இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? இதுக்கு முன்னால நான் என்ன கலெக்டராவா இருந்தேன்? வாடுறதுக்கு வழி இல்லாம நிக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க. அதான் லட்சுமி வேலைக்கு போறால. மா, இவ சம்பாத்தியத்துல என்ன உட்கார்ந்து சாப்பிட சொல்றீங்களா? இல்லடா, வேற ஏதாச்சும் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம்ல. என்னம்மா நீ, புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? என்னோட தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த வேலை தானே கிடைக்கும். நான் என்ன பெரிய படிப்பு படிச்சவனா? இவ்வளவு வேலைக்கு அனுப்பி ஆம்பளைங்க நாங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது பெரிய தப்பு. எனக்கு கொத்திச்சு, அதான் தேடி புடிச்சு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். சரி விடுங்க.
அத்தை அவர் வேலை தேடினாரு, இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டாரு. அதோட விட்டுருங்களேன். இது எதுவுமே நிரந்தரம் இல்ல அத்தை, தற்காலிகமானதுதான். எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? லட்சுமி, இவன் இந்த வேலைக்கு போக போறாங்கிறது உனக்கு முன்கூட்டியே தெரியுமாம்மா? மாமா தெரியும் மாமா, என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா தேடி வேலையை புடிச்சிட்டாரு. இத பத்தி கேட்கறதுக்கோ பதில் சொல்றதுக்கோ நான் இப்ப இங்க வரல. வேலை கிடைக்கலன்னு இங்க யாருமே கவலைப்படல. கிடைச்ச வேலையை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? என் புள்ள டிரைவரா போறான்னு தான் நான் கவலைப்படுறேன். பெத்தவளுக்கு அந்த உரிமை கூட இல்லையா? அம்மா, இதெல்லாம் நீ நாட்டாம பொண்டாட்டியா இருக்கிறப்போ வர வேண்டிய நினைப்பு. இப்போ அதுக்கான சூழ்நிலையில நாம இல்ல. வள்ளியம்மா, இவன் சொல்றதும் சரிதான். சரி, நீங்க எல்லாரும் கவலையை விடுங்க. லக்ஷ்மி, முதல் சவாரியா ஏன் கார்ல எல்லாரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், சரியா? டேய் விட்ரா, நாங்க வரது இருக்கட்டும். முதல்ல அம்மாவை லட்சுமியும் கூட்டிட்டு போ. லட்சுமி போமா. போ லக்ஷ்மி. போமா. குழந்தைய கொடுங்க மாமா. நான் தூக்கிட்டு வரேன், நீ போ. சும்மா இருங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? தெரியாம தான் கேக்குறேன். பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்தா உடனே இழுச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்களா? பின்ன நீயும் ஒத்து வர மாட்டேங்கிற, என்னையும் அவாய்ட் பண்ற. இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது மறந்தே போயிடும். இருக்கட்டுமே, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. என்ன கொஞ்ச நாளைக்கு? நான் என்னமோ ஆடி மாசத்துல உன்னை கல்யாணம் பண்ண மாதிரி இப்படி அலாட விடுற? இப்ப என்ன என்னதான் பண்ணணுங்கிறீங்க? மாமா சந்தோஷப்படுற மாதிரி பச்சைக்குன்னு உன்னை கொடு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சக்தி, இது ரோடு. ரோட்ல சத்தம் தான் போடக்கூடாது, மொத்தம் போடலாம். மொத்தம் போடு. மொத்தம் கொடுத்துட்டேன்னா போயிடலாம். ஐயா, என்னால முடியாது. ஏய், நீ இப்போ இந்த இடத்துல கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டே கிளம்புவேன். சக்தி, சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஆஹா, கேட்க மாட்டேன். கொடு. ஓகே. ஏய், இதெல்லாம் தபால் ஓட்டு, செல்லாது. ஸ்ட்ரைட்டா கொடு. ஐயா, புஸ்கு புஸ்கு. ஏய், என்ன? என்னாச்சு? யாரும் பார்க்கல. ஏய், ஏய், வலிக்குது. என்னடா இந்த பொண்ணை போட்டோ எடுத்துட்டு இருக்க? வா போலாம். இன்னும் எத்தனை ஃபைல்லாம் இருக்கு? மேம். ஹலோ அம்மா, நான் தான் அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. வேலையெல்லாம் முடிஞ்சுதாம்மா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிம்மா, கொஞ்சம் என் கேபினுக்கு வரையம்மா. வரேன்ப்பா. என்ன, என் கேபினுக்கு தான் வரியா? இதுலயே சைன் பண்ணணுமா? இல்ல, அக்கவுண்ட் சார் கிட்ட கொடுக்க போறேன். அப்பா, போ, கொண்டு போய் கொடு. அப்பா, வாமா, உட்காருமா. என்னப்பா வர சொன்னீங்க? அம்மாக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்போ அவளுக்கு பரவாயில்ல. சரிப்பா, கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? அதான் அம்மா சொன்னாலே. அம்மா? டாக்டர் சொன்னாங்கல்ல. ஆமாப்பா. அத சக்தி கிட்ட சொல்லிட்டியாம்மா? எப்படிப்பா? எப்படி நான் அவர்கிட்ட சொல்லுவேன்? நீ சொல்லலைனாலும்
இன்னும் கஷ்டமாயிடுமாமா? அப்பா அவர் ஏற்கனவே குழந்தை கலைஞ்சு போனதுல மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்காரு. இப்ப போய் இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னா சத்தியமா சக்தியால தாங்க முடியாதுப்பா. நீ சொல்றது உண்மைதாம்மா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அனு, ஒன்று பண்ணலாமா? நீங்க 2 பேரும் 2 ஷிஃப்ட்ல வேலை பார்க்குற மாதிரி நான் உங்களை பிரிச்சு போட்டுறேன். நீங்க சந்திக்கிறது குறையும். அவர் வேலை முடிஞ்சு வரப்போ நீ இங்க வேலையில இருப்ப. நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ அவர் இங்க வந்துருவாரு. அப்பா எத்தனை நாளைக்கு இப்படி ஆடு புலி ஆட்டம் ஆட முடியும்? முடிஞ்ச வரைக்கும் ஆடி பார்ப்போம்மா. அதுக்கப்புறம் வேற ஏதாவது யோசிப்போம். சரிப்பா. சரிம்மா, நீயே இதை சொல்லிடுறியா இல்ல நான் சொல்லட்டுமா? இல்லப்பா, நானே சொல்லிடுறேன். நீங்க சொன்னா அவர் கோவப்படுவாரு. அவருக்கு இன்னும் பழைய கோவமே தீரலம்மா. இன்னொரு கோவத்தை இல்லம்மா, மறுபடியும் என்னால் தாங்க முடியாதும்மா. எனக்கு நீ எப்படி முக்கியமோ அதே மாதிரி சக்தி எனக்கு முக்கியமா. என்ன பண்றது, அதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கலம்மா. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பா கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாருப்பா. சரிப்பா, நான் இந்த ஷிஃப்ட் மேட்டரை அவர்கிட்ட எப்படியா சொல்லி புரிய வைக்கிறேன். ம், சரிம்மா. டேய் சக்தி, என் வீட்டில் நீ பேயிங் கெஸ்டா இருந்தப்போ நான் சொன்னதையும் கேட்ட, சொல்லாததையும் கேட்ட. இப்போ நீ என் மாப்பிள்ளை ஆயிட்டல்ல, அதான் கொஞ்சம் ஆட்டம் காட்டுற. உன் ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடக்குறேன். டேய், என்னடா அது உன் டேஸ்ட் எனக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் ஆன பொண்ணை போய் போட்டோ எடுத்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. இதான் மச்சான் என்னோட அடுத்த டார்கெட். ஏன் சிரிக்கிற? டேய், புலிக்கு மட்டும் இல்லை மச்சி, புவிக்கு பசிச்சாலும் புல்ல திங்க கூடாது. உன் டேஸ்டே இது இல்லையே மச்சான். டேய், உண்மையான அழக உனக்கு ரசிக்க தெரியலடா. யாருக்கு? எனக்கா? சரி, இவ தேவதைன்னே வச்சுக்குவோம். இந்த தேவதைக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே மச்சி. So what? டேய், நீ சீரியஸா தான் பேசிட்டு இருக்கியா? பின்ன என்ன விளையாட்டு பிள்ளை நினைச்சியா? கரெக்ட், நான் விளையாட்டு பிள்ளை தான். தீராத விளையாட்டு பிள்ளை. வேணாடா, நீ சும்மா ஜாலியா விளையாடுறன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்? டேய், இது வரைக்கும் நம்ம கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள் தான் டார்கெட் பண்ணோம். இதுல ரிஸ்க் அதிகமாச்சே. ரிஸ்க் எடுக்கிறதுல மச்சி கிக்கு ஜாஸ்தி இருக்கு. டேய், ஏற்கனவே இப்படித்தான் நான் சொன்னதெல்லாம் கேட்காம நீ வயலண்டா நடந்துக்கிட்ட. அதனால அநியாயமா 2 பொண்ணுங்களோட உயிர் போச்சு. அதை மறைக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உனக்கு தெரியும்ல. அதான் மறைச்சிட்டோம்ல. இதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே சிபிஐ ஆபீசரா வந்தா கூட நாம தான் கொலை பண்ணோம்னு நிரூபிக்கவே முடியாதுடா. எனக்கு என்னமோ ரிஸ்க் அதிகமா இருக்கிற மாதிரி படுது. இருக்கட்டும், நீ வேணா எழுதி வச்சுக்கோ. இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள இவளை நான் தூக்கிட்டு வந்து ஒரு நாள் இவளோட வாழ்ந்து காமிக்கிறேன். அவன் அப்படி உன்னை எதை வச்சு தான் இம்ப்ரெஸ் பண்ணா? பாசத்தை காட்டி மச்சி. அவ புருஷன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா தெரியுமா? இவங்க ரோட்ல எவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்கன்னு பார்த்தல. அவ இருந்த இடத்துல நான் இருந்திருக்கணும். இனிமே நான் தான் இருப்பேன். டேய், அப்பா அவ புருஷன் அவன் உயிரோடு இருக்கணுமா வேணாமாங்கிறது
இவன் நடந்துக்கிறத பொறுத்துதான் மச்சான் இருக்கு. டேய் வேணாம்டா. போதும்டா, உன் அட்வைஸ் போதும். என்ன இவளை கொஞ்சம் ரசிக்க விடு. ஏய் அனு, வா வா வா. வேலையை முடிச்சுட்டு நானே வந்து உன்னை பார்க்கலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. எதுக்கு என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்க? ஒன்றும் இல்லை. ஆமா, நீ என்ன விஷயமா இங்க வந்தேன்னு சொல்லு, அப்புறமா என்னோட விஷயத்த சொல்றேன். அது சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உண்மையாவா? ம். சரி, நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்க? அனு, அது வந்து நம்ம புது வீட்டுல நாம நெருக்கமா இருக்கிறதுக்கு உனக்கு சங்கோஜமா இருக்கா? ஆமாங்க. இத எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சேன். நல்ல வேளை நீங்களே கேட்டுட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல நீங்க கில்லாடியாச்சே. அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நம்ம கிளையண்ட் ஒருத்தரோட கெஸ்ட் ஹவுஸ் ஈசிஆர்ல இருக்கு. அது மேக்ஸிமம் காலியா தான் இருக்குமா. சரி, அதுக்கு என்ன இப்போ? அது வந்து நாம ஒரு 2-3 நாளைக்கு இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்க போய் தங்கிக்கலாமான்னு கேக்குறேன். நம்ம வீட்ல எங்க போறீங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்வீங்க? நம்ம வேலை விஷயமா நைட் ஷிஃப்ட் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அந்த விஷயம் தான் நானும் பேச வந்தேன். பாத்தியா பாத்தியா, 2 பேரும் எப்படி பேரலா யோசிச்சிருக்கோன்னு. ஐயோ இல்ல இல்ல, அது வந்து சக்தி. சொல்லு. அது வந்து சக்தி. என்ன சக்தி, நான் சொல்ல வந்தது நாளையில இருந்து நம்ம 2 பேரும் வேற வேற ஷிஃப்ட்ல வேலை செய்யணும்னு. எந்த மடையன் சொன்னா அப்படி? சக்தி, அப்பா தான் சொன்னாரு. எதுக்கா? நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருந்தவரு வேலையை விட்டு போயிட்டாரா. அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? இல்ல சக்தி, இப்போ மொத்த பொறுப்பும் நம்ம கையில இருக்குல்ல. நீங்களே இப்படி பேசினா எப்படி சக்தி? அந்த பொறுப்பை நாமளா கேட்டோம்? சொல்லு. கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம வேற எதுவும் பேசக்கூடாதுல்ல? ஏய், அதுக்காக இப்படியா? வேற வழி இல்ல சக்தி. இந்த நேரத்துல வேற எதையும் யோசிக்கவும் கூடாது. அனு, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இல்ல சக்தி, நீங்க தனி மனுஷனா யோசிக்காதீங்க, ஒரு கம்பெனியா யோசிச்சு பாருங்களேன். என்ன மண்ணாங்கட்டியோ. சரி, அதெல்லாம் விடு. யார் நைட்டு யார் டே? அது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சக்தி. எல்லாம் கெட்டு போச்சு. இதுல இஷ்டம் கஷ்டம் வேறயா? சக்தி, நீங்க டேல கம்ஃபர்டபிளா ஒர்க் பண்ணுவீங்களா நைட்ல கம்ஃபர்டபிளா ஒர்க் பண்ணுவீங்களான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிப்பேன். என்ன கர்மண்டா இது? சரி, உன்னால நைட் எல்லாம் முடியாது, நானே நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்துக்கிறேன். ஆனா அனு, இதெல்லாம் ரொம்ப டூ மச். இது உங்க கம்பெனிங்கிறதுனால நீ என்ன வேணா பண்ணுவியா? சக்தி, இது நம்ம கம்பெனி சக்தி. வெங்காயம் நம்ம கம்பெனியா? சாரி சக்தி, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல.